அனைவருக்கும் வணக்கம். நம்ம தலைநகர் சென்னையில தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காக அறிக்கை கொடுத்து அந்த மக்களோட போராட்ட களத்துல நின்று அந்த மக்களுக்கு போராட்ட களத்துல சென்று உணவு வழங்கி அந்த மக்களுக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்ப செந்தமிழன் சீமான் அவர்கள் போயிட்டாரு, விஜய் ஏன் இன்னும் போல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சா, குப்பாளவங்கோட எல்லாம் நின்னா முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அப்படி பார்த்தா சீமான் 108 முறை சிஎம் ஆயிருக்கணும் அப்படின்னு அவரோட ரசிகர், அதாவது விஜய் கட்சியினுடைய ரசிகர் பதிவு பண்றாரு. சரி, தொண்டன் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போராட்ட களத்துல போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு வர வச்சு 2 அடி இடைவெளியில அவங்களோட கோரிக்கையை கேட்கிறார். அப்ப இது என்ன மாதிரியான அரசியல்? அந்த மக்களோட நாங்க போய் களத்துல நிக்க மாட்டோம், ஆனா அந்த மக்களோட ஓட்டு மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த மனநிலையும், அந்த ஓட்டை வச்சு நாங்க 2026 தேர்தலில் வென்று முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்ற எண்ணமும் அபத்தத்தினுடைய உச்சத்தை தான் காட்டுது. ஒண்ணு, கவின்குமார் அவர்கள் இறந்து இத்தனை நாட்கள் ஆச்சு, அவருக்கு ஆதரவா ஒரு கண்டன அறிக்கை கூட பதிவு செய்யல. இப்ப வடவர்களான ஒரு தமிழ் இளைஞர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார், அதற்காக அறிக்கை தரல. ஆனா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸை வழிநடத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே கண்டனம் தெரிவிக்கிறார் அப்படின்னா இது எதை காட்டுது? இந்த மனநிலையும் இந்த அரசியல் போக்கும் தமிழர்களுக்கு எதிரானதா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்க, தான் அரசியல் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் கேமரா இருக்கணும்னு நினைக்கிற முதல்வர் மு க ஸ்டாலினும், கேமரா இருக்கிற இடத்துல மட்டும்தான் அரசியல் செய்வேன் அப்படின்னு நினைக்கிற விஜய் அவர்களும் ஒண்ணுதானே? இருவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே? நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் தாண்டி மாறுபட்டது, வேறுபட்டது. 15 ஆண்டுகளாக வெற்றியே பெறலனாலும் இந்த மக்கள் எங்களை தோக்கடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாம மக்களோடு உறுதியாக களத்துல நின்று பயணிச்சுட்டு இருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு நான் ஒரு பதிவு பார்த்தேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல யாரு வருவா? கடவுள். சீமான்றா வெண்ண அப்படின்னு நான் ஒரு பதிவு பார்த்தேன். அது நகைச்சுவையா இருந்தாலும் அதுதான் உண்மை. தமிழர்களுக்காக ஒரு கட்சி இருக்கு, தமிழர்கள் அதிகாரம் அடைவதற்கு ஒரு கட்சி இருக்கு, தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால சிந்தியுங்க மக்களே, மக்களுக்காக நிற்கிறவர் வேணுமா இல்ல மக்களோட ஓட்டுக்காக நிற்கிறவர் வேணுமா அப்படின்னு. நன்றி, வணக்கம்.